பெரியம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறீர்களா? ஆம் பிள்ளை, எனக்கு உடம்பு சரியில்லை. கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி இருக்கு. வயது ஆகிவிட்டது. கை கால்களும் சரியாக செயல்படவில்லை. அப்போ பெரியம்மா, வைத்தியருக்கு காண்பித்து மருந்து சாப்பிட்டீர்களா? இல்லை, நான் போகவில்லை. மருத்துவரிடம் செல்ல. என் உடலில் இன்னும் ஏதாவது பலம் இருக்கிறதா? என் மகன் கலியா வருவான். வந்து எனக்காக மருந்து கொண்டு வருவான். பெரியம்மா, காலையிலிருந்து என்ன சாப்பிட்டீங்க? ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல, நான் எதுவும் சாப்பிடல. எனக்கு சாப்பிட கூட பிடிக்கல. இது சொல்வது எப்படி வேலை செய்யும்? சாப்பிடாமல் இருப்பது பலவீனமாக்கும். காத்திருங்கள், நான் என் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வரேன். நீ சாப்பிடு. இல்ல, அது அவசியம் இல்ல. நீ போ. என் மகன் கலியா வந்து எனக்கு உணவு ஏற்பாடு செய்வான். நான் சாப்பிடுகிறேன். ஓ, புரிந்தது. என் வீட்டு உணவை நீங்கள் சாப்பிட மாட்டீர்கள் தானே? சரி சரி, ஒன்னு செய்யலாம். நான் உங்க வீட்ல சாப்பாடு சமைச்சு வைக்கிறேன். நீங்க அதை சாப்பிடுங்க. அட, நான் சாப்பிட மாட்டேன்னு உன்கிட்டே சொன்னேன் இல்லையா? நீ அத புரிஞ்சுக்கல. என் மகன் கலியா வரும்போதுதான் சாப்பிடுவேன்னு சொன்னேன். நீ போ. பெரியம்மா, ஏன் இவ்வளவு கோபம்? உங்க நலனுக்காக தான் நான் இதை சொன்னேன். இல்ல, என்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். நான் நலம்தான். உண்மைய சொல்லு. உனக்கு வேற வேலையே இல்லையா? போ, ஏதாவது உபயோகமான வேலைய பாரு. போ, சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பு. என் மகன் கலியா மட்டும்தான் என்ன புரிஞ்சுக்க முடியும். சரி சரி, நான் இங்கிருந்து கிளம்புறேன். நீ மக்களுக்கு உதவி செய்தால் அவர்களுக்கு அது பிடிக்காது. அந்த மூதாட்டிக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. ரேவதியா, என்னதான் நடந்தது? நீ யாரை பைத்தியம் என்று சொல்லுகிறாய்? நீ யாரை திட்டுகின்றாய்? இல்லை சாவித்ரி அக்கா, யாரையும் திட்டவில்லை. நான் சுலு பெரியம்மா பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். சுலு பெரியம்மாக்கு என்ன ஆனது? அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அவருக்கு காய்ச்சல். வயதானதால் கை கால்கள் சரியாக வேலை செய்யவில்லை. ஆம், கவனித்தேன். சில நாட்களாக அவள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. தெரியுமா சாவித்ரி அக்கா, மூதாட்டி காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடவில்லை. அவங்கள பார்க்கவே வலிக்குது. அவங்க சாப்பாடு கேட்க மறுக்கிறாங்க. சொல்லிக் கொண்டிருந்தார். என் மகன் வந்ததும் நான் சாப்பிடுவேன். அவர் மருந்தை பற்றி என்னிடம் கேட்டார். என் மகன் காளியா எனக்கு மருந்து கொண்டு வருவார். அவங்க மகன் கலியா யாருன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நமக்கு தெரிந்தவரை அவளுக்கு மகனே இல்லை. கணவர் இறந்தும் பல வருடங்கள் ஆகின்றன. முற்றிலும் சரி. அந்த மூதாட்டியின் மூளை சரியாக வேலை செய்யவில்லையா என்ன? ஒருவேளை அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குமோ? ஆம், இருக்கலாம். இப்போது இந்த உலகில் அந்த ஏழை கிழவியை ஆதரிக்க யாரும் இல்லை. அவளுக்கு இப்போது என்னவாகுமோ? பகவான் ஜெகநாதருக்கு தான் தெரியும். ஆமா, சரியாதான் சொல்ற. அந்த மூதாட்டியின் துன்பத்தை பார்க்கவே முடியல. அவள் சாப்பிடாவிட்டால் எப்படி உயிர் வாழ்வாள்? ரேவதி, நீ இப்போ போ, எல்லா வேலையையும் முடி. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அங்க போறேன். அவங்கள புரிஞ்சுக்கிட்டு சாப்பாடு போடுவேன். ஆமாம், இதுதான் சரி. சாவி அக்கா, நான் சீக்கிரம் வருகிறேன். ஜெகன் ஏன் இன்னும் வரவில்லை? இப்போது வரைக்கும் அவன் வந்திருக்க வேண்டுமே. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவன் இன்னைக்கு வரமாட்டான் போல. சரி, அவன் வரலையா? பிறகு நான் அவரை பார்க்க ஸ்ரீ மந்திர் செல்வேன். ஜெகன், நண்பா, உனக்கு என்ன ஆச்சு? நான் உனக்காக நரேந்திர தலாப் அருகே காத்திருந்தேன். இன்று நீ ஏன் என்னை சந்திக்க வரவில்லை? ஓஹோ, நீ வேறு ஏதோ ஒன்றில் அடங்கி இருக்கிறீர்கள் போல. பரவாயில்லை, இன்றில்லை என்றால் நாளை நரேந்திர தலாப் அருகே என்னை சந்திக்க வருவீர்களா? இப்போ ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அம்மா என்னை தேடிட்டு இருப்பாங்க. நான் வருகிறேன். பெரியம்மா, உங்க உடல்நிலை இப்போ எப்படி இருக்கு? ஆமா, எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. இதோ இந்தாங்க,
நாங்கள் உங்களுக்கு உணவு கொண்டு வந்துள்ளோம். தயவு செய்து சாப்பிடுங்கள். இல்ல, என்னால இனியும் சாப்பிட முடியாது. நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். என் மகன் கலியா எனக்காக உணவு கொண்டு வந்திருந்தான். எனக்கு வயிறார உணவளித்து விட்டு சென்றான். பெரியம்மா, உங்களுடைய சில துணிகள் துவைக்க வேண்டும். நாங்கள் துவைக்கிறோம். இல்ல, இனி சுத்தம் செய்வதற்கு எதுவுமே இல்ல. செல்வதற்கு முன் என் கலியா என்னுடைய துணிகளை எல்லாம் துவைத்து விட்டான். அவர் என்னை நன்றாக குளிப்பாட்டினார். என் தலையில் எண்ணெய் கூட தடவினார். இப்ப எனக்கு எதுவும் தேவையில்ல. நீங்க திரும்பி போங்க. வாக்கா, இங்கிருந்து கிளம்புவோம். ரேவதி, சரியாகச் சொன்னாய். மூதாட்டியின் மூளை வேலை செய்யவில்லை. முற்றிலும் பைத்தியமாகிவிட்டாள். ஆம், அந்த மூதாட்டி சாப்பிட குடிக்க மறந்துவிட்டாள். என்னாகுமோ? நம்ம முயற்சி செய்தோம், ஆனால் அந்த மூதாட்டி எதையும் சாப்பிடவில்லை. வேறென்ன செய்ய முடியும்? நம் கையில் எதுவும் இல்லை. இனி பகவான் ஜெகநாதரின் விருப்பம். அந்த மூதாட்டியின் தலைவிதியை யார் அறிவார்? இன்னும் ஜெகன் வரல. இன்றும் அவனுக்கு என்ன ஆயிற்று? சரி, நான் ஸ்ரீ மந்திருக்கு சென்று பார்க்கிறேன். ஜெகன், இன்று கூட நான் குளத்தருகே காத்திருந்தேன். ஆனால் நீ இன்னைக்கும் வரல. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு போல. ஆமா, ஏன் அவன் தங்க மாட்டான்? ஏன்னா நீதான் இந்த உலகத்துக்கே எஜமானன். தாங்கள் தானே அனைவரின் இன்ப துன்பங்களை புரிந்து கொள்கிறீர்கள். சரி சரி, நான் இப்போ வீட்டுக்கு போறேன். அடுத்த முறை சந்திப்போம். ஜெகன், நீ இங்கே இரு. நான் குருகுலம் போகும் நேரமாகிவிட்டது. நான் குருகுலம் போகிறேன். அங்கிருந்து வந்ததும் நரேந்திர குலம் அருகே சந்திப்போம். நான் இப்போ போறேன். ஜெகன், 3 நாட்களாக என்னை ஏன் சந்திக்க வரல? என்ன ஆயிற்று? நண்பா, உனக்கு என் மேல கோவமா? நான் தெரியாமல் ஏதாவது தவறு செய்துட்டேனா? நீங்க தினமும் என்னை சந்திக்க வரீங்க, ஆனா 3 நாள் ஆச்சு. அப்புறம் என்ன வேலையாக இருக்கீங்க? அதுக்கு என்ன சந்திக்கல? நண்பா, நான் உன்னை 3 நாட்களாக பார்க்கவில்லை. எனக்கு மனசே சரியில்லை. ஆம், நீ எல்லாம் அறிந்தவன், எல்லாம் தெரியும். உன் விருப்பம் போல. நான் இப்ப போறேன். இருபலராம். அம்மா சுபத்ரா, நீங்களா? ஜெகனுக்கு என்ன ஆச்சு? என்ன சந்திக்கவே வருவதில்லை. என் சின்ன தம்பி இங்கே இருந்தால்தானே கண்ணுக்கு தெரிவான். அவன் இங்கேயே இருப்பதில்லை. இங்கே இல்லையா? பிறகு அவன் எங்கே? அவர் தினமும் காலையில் தனது பக்தர்களில் ஒருவரை சந்திக்கச் செல்கிறார். இரவில் திரும்புகிறார். யார் அந்த பக்தை? உங்களுக்கு அவளை தெரியுமா? அவள் ஒரு வயதான தாய். அவளுடைய பேர் சுலோச்சனா. அவளுடைய உடல்நிலை சரியில்லாததால் என் தம்பி தினமும் அவளுக்கு பணிவிடை செய்யச் செல்கிறான். அவர் யாரு? யாருக்கு சேவை செய்ய? ஜெகன் தானே செல்கிறார். எனக்கு அவரை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. அவர் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அந்த வயசானவள் புருஷோத்தம்புரா என்ற கிராமத்தில் அவள் குளத்தருகே ஒரு குடிசையில் வசிக்கிறார். சரி அம்மா, அடுத்த முறை திரும்பி வரேன். ஜெகன், நீ இங்கே
என்ன செய்கிறாய்? ஏய், அமைதி, சத்தம் போடாதே. அம்மா எழுந்து விடுவாள், தூங்கட்டும். ஆம், இப்போது சொல், என்ன சொன்னாய்? நீ இங்கே இதெல்லாம் என்ன செய்கிறாய்? ஸ்ரீ கோவிலை விட்டு நீ ஏன் இங்கே வந்தாய்? என் அம்மாவின் உடல்நிலை சரியில்லாததால் அவருக்கு சேவை செய்ய வந்தேன். என்ன? அவர் எப்படி உனக்கு அம்மா ஆனார்கள்? நீ இதுவரைக்கும் எனக்கு சொன்னதில்லையே. பலராம் யார் என்னை எப்படி அழைத்தாலும் நான் அவ்வாறே ஆகிவிடுகிறேன். இந்த வயதான தாய் என்னை தன் மகனாக அழைக்கிறாள். இந்தா மகனே, சாப்பிடு. நான் உனக்காக பாயசம், கிச்சடி, கொழுக்கட்டை செய்துள்ளேன். பிடிவாதம் பிடிக்காதே. என் அன்பு மகனே காளியா, இதோ சாப்பிடு. நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். என் அன்பு மகனே, சாப்பிடுமா. அவர் எனக்கு உணவளிக்காமல் உணவை சாப்பிட்ட ஒரு நாள் கூட இல்ல. அவங்க உடல்நிலை சரியில்லை. மகனான நான் எப்படி வராம இருக்கலாம்? ஆமாம், உன் பக்தருக்காக நீ எதையும் செய்வாய். நீ விரும்பினால் இந்த வயதான தாயை பூரண குணமாக்கி விடலாம். நீ அவளை குணப்படுத்தலாமே. ஆமாம், நான் விரும்பினால் அவற்றை சரி செய்ய முடியும். இந்த பூமியில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரும் தங்கள் கர்ம பலனை அனுபவிக்க வேண்டும். இவளும் தனது கர்ம விதியின்படி வாழ்கிறாள். இந்த ஜென்மத்தில் பலனை அனுபவிக்காவிட்டால் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பிறவியில் விளைவுகளை தாங்கவில்லை என்றால் அடுத்த பிறவியில் தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கும். அடுத்த ஜென்மத்தில் அவர்கள் கஷ்டப்படுவதை நான் விரும்பவில்லை. அவர்களுக்கு என்ன கர்ம பலன்கள் எஞ்சியுள்ளன, அவற்றை இப்போதே அனுபவியுங்கள். அடுத்த ஜென்மத்தில் வைகுண்டத்தை அடையுங்கள். அவங்க மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கா? பலராம் இந்த தாயின் வலியை தாங்க முடியாவிட்டாலும் ஒரு மகனாக அவளுக்கு சேவை செய்ய முடியும். அவ்வளவுதான். நான் ஒரு மகனின் கடமையை நிறைவேற்றுகிறேன். ஓ ஜெகன், உண்மையாக நீ உணர்வுகளின் இறைவன். யார் எந்த உணர்வோடு உங்களை அழைத்தாலும் அதே பலனை தருகிறார். அதனால் மக்கள் சரியாக சொல்கிறார்கள், அனாதரவாக இருப்பவர்களுக்கு நீதான் பாதுகாவலன். உன் பக்தர்கள் பாக்கியவான்கள். ஜெய் ஜெகநாத். ஜெகநாத பெருமானே வாழ்க.